ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு கருவாடு வச்சு ஒரு பர்மா டிஷ்ஷு கருவாட்டு சம்பல் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த டிஷ். அது எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு துண்டு கருவாடு எடுத்துருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், பண்ணி அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது ஓரமாக வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ண கருவாடை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் அந்த ஆனியன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரமிளகாவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா முருகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பர்மா டிஷ்ஷு கருவாட்டு சம்பல் ரெடி. நான் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் எந்த சாதத்துனாலும் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திப்பேன். பாய். ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு கருவாடு வச்சு ஒரு பர்மா டிஷ்ஷு கருவாட்டு சம்பல் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த டிஷ். அது எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு துண்டு கருவாடு எடுத்துருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், பண்ணி அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது ஓரமாக வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ண கருவாடை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் அந்த ஆனியன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரமிளகாவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா முருகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பர்மா டிஷ்ஷு கருவாட்டு சம்பல் ரெடி. நான் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் எந்த சாதத்துனாலும் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திப்பேன். பாய்.